ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீர தீர சூரன் பார்ட் 2 படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீர தீரன் படத்துடைய கதை வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு மளிகை கடை வச்சுட்டு நிம்மதியாக வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவரோட பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு வந்து அடியாளா வந்து இருந்திருக்காரு. அப்போ சில சம்பவங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வேலை பார்த்த முதலாளி வந்து திருப்பி ஒரு சம்பவம் பண்ணணும்னு சொல்லிட்டு சியான் விக்ரம் வந்து கூப்பிடுறாரு. ஆனால் அவர் வந்து எனக்கு குடும்பம்லாம் இருக்குது, நான் வந்து வர முடியாதுன்னு சொல்லி வந்து பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து கேட்கல, நீ வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் வந்து இதை பண்ணுறதுக்காண்டி வந்து போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீரதீரன் படத்துடைய கதை. படம் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா படுலேகா வந்து போகுது. எந்த இடத்துலையும் படம் வந்து எங்கேஜிங்கே வந்து பண்ணலை. ஒரு சரியான மொக்க படத்தில் வந்து மாட்டிட்டோன்னு தான் பார்த்தீங்கன்னா வந்து நினைக்க வைக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து போகுது. படம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பீக் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு சீன் மட்டும் தான் வந்து நல்லா இருந்துச்சு. வேற எந்த சீனும் வந்து நல்லா வந்து இல்ல. இன்ட்ரோல் பிளாக் வந்து நல்லா இருக்க போச்சு. இன்ட்ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா சுத்தம் படத்துக்கு எடுக்கவே இல்ல. அந்த காட்சி படத்துக்கு எந்த விதத்திலுமே வந்து யூஸ் ஆகல. அதை கட்டிங் போட்டு தூக்கி இருந்திருக்கலாம். இன்டர்வல் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து லேகா தான் வந்து போகுது. சோலி முடிஞ்சிடா அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து போகுது. சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு படம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டாசா வந்து வெடிக்குது. எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒர்க் ஆச்சு. விக்ரம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னி எடுத்துட்டாரு. விக்ரம் வந்து பெர்ஃபார்மன்ஸை நம்ம குறைய வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ செம்மையாக வந்து நடிப்பார். இந்த படத்தில் அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு வந்து சொல்லணும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் படமா அப்படின்னு வந்து கேட்டோம்னா, இது வரைக்கும் சமீப காலங்களில் விக்ரமுக்கு வெளியான படங்களில் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படம்னு வந்து சொல்லலாம். அவருடைய சமீபத்திய படங்களை ஒப்பிடும்போது மட்டும் இது பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபிலிமாக வந்து இருக்கும். மற்றபடி இது வந்து கிரேட் ஃபிலிம் வந்து கிடையாது. இது ஒரு டீசெண்டான மூவி தான். முதல் பாதியில வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, முதல் பாதி ஸ்க்ரீன் பிளேல நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு பெஸ்ட்டான படமே வந்து வந்திருக்கும். ஆனா இங்க வந்து கோட்ட விட்டாங்க. 2ஆம் பாதி தான் பார்த்தீங்கன்னா, படத்தையே வந்து தூக்கி வந்து நிப்பாட்டுது. டெக்னிக்கலா பார்த்தோம்னா படம் வந்து பிரில்லியன்ட்டா வந்து இருக்கு. நல்ல குவாலிட்டியா வந்து எடுத்திருக்காங்க. படத்துக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக் பார்த்தீங்கன்னா, பெரிய பலமா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்புறம் சாங்ஸ் 2மே பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பண்ணி குடுத்துருக்காரு. சினிமாட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா, டாப் நாச்ல வந்து இருக்கு. ஸ்டண்ட் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. சுராஜ் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னி வந்து எடுத்திருக்காரு. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்காரு. சுராஜுக்கு அப்பா ஒருத்தர் வந்து வராரு. அவரோட கேரக்டர் நல்லாவே வந்து இருந்துச்சு. விக்ரம் கூடவே படத்துல டிராவல் ஆகுற மாரி வெங்கட்னு ஒரு கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. 2ஆம் பாதியில வந்து ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் வந்து வருது. அதுலருந்து தான் பார்த்தீங்கன்னா, படம் வந்து சூப்பரா வந்து போகுது. அந்த சீக்வன்ஸ் வந்து எக்ஸலென்ட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, படமே வந்து சூடு பிடிக்குது. 2ண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆனதுக்கு அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னு வந்து சொல்லணும். கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. சியான் விக்ரம் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ட்ரீட்டா வந்து இருக்கும். மத்தபடி அதர் ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட் வாட்சா தான் வந்து இருக்கும். ஒரு எக்ஸலென்ட் ஃபிலிம்னு இது வந்து சொல்லிட வந்து முடியாது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.25. இந்த படத்துல வரக்கூடிய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே வந்து நல்லா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம முதல் பாதியில திரைக்கதையில ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் இன்னும் ஒரு பெஸ்ட்டான சினிமாவே வந்து வந்திருக்கும். ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இது ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் ஃபிலிம்.